ஒரு வயசான முனிவர் பிச்சை கேட்டு கமலா வீட்டுக்கு வந்தாரு. அம்மா, நான் முனிவர் வந்திருக்கேம்மா, பிச்சை போடுமா. இப்படி கேட்டுட்டு இருக்கிறப்போ வீட்ல இருந்து கமலா ஒரு தட்டுல சாதம் குழம்பு எடுத்துட்டு வந்து முனிவரோட கிண்ணத்துல போட்டா. நல்லா இருமா இப்படி சொல்லி முனிவர் அங்கேருந்து கிளம்பி போனாரு. ஐயா, உங்களுக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னா நானே தரேங்க ஐயா. ஆனா அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க. எதுக்குமா? அங்க யாராவது ராட்சசி இருக்காளா? இல்லனா புலியோ சிங்கமோ ஏதாவது இருக்கா? அந்த பக்கமா எதுக்குமா போக கூடாதுன்னு சொல்ற? அங்க சுந்தரி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கள பார்த்தா ராட்சசி கூட ஓடி போயிடும். அவங்க வாய்க்கு புலி சிங்கம் கூட பயந்து ஓடியே போயிடும். ஓஹோ, வாயாடி மாதிரியா? மாதிரி இல்லைங்கய்யா, அவங்கள பத்தி இந்த ஊருக்கே தெரியும். அதுவும் இல்லாம கஞ்ச பிசுனாரி, துர்புத்தியும் கெட்ட எண்ணமும் கொண்ட பொம்பளை. யாருக்கும் பிச்சை போட மாட்டாங்க. கேட்டு கேட்டு உங்க தொண்டை தண்ணி தான் வத்தி போகும். எதிர்பார்த்து பார்த்து உங்க கண்ணு தான் வாடி போகும். நின்னு நின்னு உங்க கால் மொத்தம் வலி எடுக்கும். நான் ஒரு சாதுமா. அவளோட வாயாடித்தனம் பிஸ்னாரித்தனம் இதெல்லாம் என்கிட்ட காட்டுவான்னு எனக்கு என்னமோ தோணலம்மா. அவங்களுக்கு யாரா இருந்தாலும் ஒண்ணுதாங்க ஐயா. தயவு செய்து அங்க போகாதீங்க. இப்படி கமலா எவ்வளவு சொல்லியும் கேட்காம சின்னதா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அந்த முனிவர் கமலா வீட்ல இருந்து சுந்தரி அம்மா வீட்டுக்கு வந்தாரு. அப்போ சுந்தரி அம்மா வீட்டுக்கு வெளியில கட்டப்பட்டிருந்த பசுக்கு புல்லு போட்டுட்டு இருந்தா. சின்ன பக்கெட்ல தண்ணியும் வச்சிருந்தா. நீ பால் கம்மியா குடுக்கறதால உனக்கு கொஞ்சமா தான் தீனி போடுறேன், கொஞ்சமா தான் தண்ணி வைக்கிறேன். நீ மட்டும் நிறைய பால் குடித்தீன்னா உனக்கு நிறைய புல்கட்டு போடுவேன், தண்ணியும் நிறைய வைப்பேன். இப்படி சொல்லிட்டு இருந்தப்போ முனிவர் அந்த வீட்டு முன்னாடி போய் நின்னாரு. அம்மா, நான் முனிவர் வந்திருக்கம்மா, பிச்சை இருந்தா போடுமா. இப்படி கேட்டதுமே சுந்தரி அம்மா முனிவரை திரும்பி பார்த்தா. தனக்கு தானே ராத்திரி மீந்து போன சாதம் எப்படியும் இருக்குல்ல, இந்த முனிவருக்கு அதை கொடுத்துட வேண்டியதுதான். இப்படி நினைச்சு அங்க இருந்து உள்ள போனா. முனிவரும் ஆர்வமா வீட்டையே பார்த்துட்டு இருந்தாரு. சுந்தரி அம்மா கொஞ்சம் சாதம் எடுத்துட்டு வந்து முனிவரோட பாத்திரத்துல போட்டா. சந்தோஷமா இருமா இப்படி சொல்லி முனிவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. தன்னோட மண் பாத்திரம் சாதம் குழம்பால நிரம்பி இருந்தது. இதனால ஊர் எல்லையில இருந்த ஒரு சின்ன குடிசை கிட்ட முனிவர் வந்து உட்கார்ந்தாரு. அந்த குடிசைக்கு முன்னாடி இருந்த திண்ணையில உட்கார்ந்தாரு முனிவர். தாம் பிச்சையா கொண்டு வந்த எல்லா சாப்பாட்டையும் அந்த பக்கமா போயிட்டு இருந்த ஏழை மக்களுக்கு, பிச்சைக்காரங்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு கொடுத்துட்டு மீதியதான் அவர் சாப்பிட்டாரு. ஒரு சில சமயங்கள்ல சாப்பாடு எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவருக்கு ஒண்ணுமே இல்லாம கூட போயிடும். அவருக்கு இருந்த நல்ல மனசும் நல்ல குணத்தை பத்தி ஊர்க்காரங்கள்லாம் மெச்சிப்பாங்க. மறுநாள் வந்து முனிவர் சுந்தரி அம்மா கிட்ட மறுபடியும் பிச்சை கேட்டார். அப்போ சுந்தரி அம்மா முனிவருக்கு கெட்டு போன சாப்பாட பிச்சையா போட்டா. நல்லா இருமா இப்படி சொல்லிட்டு முனிவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அந்த நேரம் பார்த்து வெளியில போயிருந்த சுந்தரி அம்மா கோபால் வீட்டுக்கு வந்தான். அவங்க வந்து வீட்டு முன்னாடி கட்டப்பட்டு இருந்த பசுவுக்கு போட்டு இருந்த கொஞ்சம் புல்லும் கொஞ்சோண்டு பக்கெட்ல தண்ணி வச்சிருந்ததை பார்த்தான். இதை பார்த்துட்டு கோபால் வீட்டுக்குள்ள போனான். என் கஞ்ச பிஸ்னாரி அம்மாக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. தன்னோட பிஸ்னாரி தனத்தால யாரோட கஷ்டம் என்னன்னு கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னமோ என்னோட அம்மாவோட இந்த புத்தி, இதனால என்னதான் சாதிக்க போறாங்களோ. இப்படி சொல்லி தன்னோட அம்மா சுந்தரி அம்மாவை சத்தமா கூப்பிட்டான். அம்மா, அம்மா இப்படி கூப்பிட்டதுமே அம்மா சுந்தரி அம்மாவும் அப்பா கோவிந்தனும் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. வந்து தன்னோட மகனை பார்த்து, என்னப்பா என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்துற? நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க, பையன் சும்மாதான் கூப்பிட்டான். எதுக்கு கூப்பிட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன இருக்கும், உன்னோட பிஸ்னாரி புத்தியே எங்கேயாவது காட்டியிருப்ப. அது பையனுக்கு பிடிச்சிருக்காது. அதனாலதான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை சத்தமா கூப்பிட்டு இருக்கான். எங்கேயோ இல்லப்பா, நமக்கு தினம் பால் கொடுத்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிற நம்ம பசுக்கிட்டே காட்டிட்டாங்க இந்த புத்திய. இப்படி மகன் கோபால் சொன்னதுமே கோவிந்தன் மாட்டை பார்த்தாரு. மாடு முன்னாடி இருந்த சின்ன புல்கட்டியும் கொஞ்சோண்டு தண்ணியையும் பார்த்தாரு கோவிந்தன். என்ன சுந்தரி இது? ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி அப்பாவும் பையனும் சேர்ந்து என்ன கேள்வி கேக்குறீங்க?
அந்த பத்மா வீட்டு மாடும் நம்ம வீட்டு மாடும் ஒரே சமயத்துல கண்ணு போட்டுது. அந்த மாடு மட்டும் நிறைய பால் குடுக்குது. ஆனா நம்ம மாடு கம்மியா தான் குடுக்குது. அதனாலதான் புல்கட்டும் தண்ணியும் கம்மியா குடுக்கற. இங்க பாருமா, நீ உன்னோட பிஸ்னாரி புத்திய தினம் தினம் மாட்டுக்கிட்ட காட்டுறதுனால தான் அதுவும் பால் நமக்கு கம்மியா தருது. உன்னதான் மாட்டுக்கிட்ட வர வேணான்னு நிறைய தடவை சொல்லிட்டேனே. அந்த மாட்டை ஒழுங்கா வளர்க்கவும் உனக்கு தெரியாது. நானும் அப்பாவும் தான் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். இப்படி சொல்லி மாட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருந்த புல் கட்டுகளை எடுத்துட்டு வந்து கோபால் மாட்டுக்கு போட்டான். இத பத்தி சுந்தரி அம்மாவும் கோவிந்தனும் வாக்குவாதம் பண்ணினாங்க. இத பார்த்து கோபால், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்படி சொன்னதுமே கோவிந்தனும் சுந்தரி அம்மாவும் சண்டை போடுறத நிறுத்திட்டாங்க. அம்மா, கொஞ்சம் பணம் கொடுத்தினா அம்மா வீட்டுக்கு போன என் பொண்டாட்டியும் குழந்தையும் பார்த்துட்டு வருவேன். பணம் எதுக்குடா? இப்பதானே சாப்பிட்ட. அதுவும் இல்லாம பகல் தானே இப்போ. அப்படியே காட்டு வழியா நடந்து போனீன்னா இருட்டுறதுக்குள்ள போய் சேர்ந்துருவ. நடக்கிறது உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம ஊரு வைத்தியர் சொன்னாரு. அது வைத்தியர் சொன்னது எனக்கு சுந்தரி அம்மா, பையனுக்கு இல்ல. அவன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பு. குழந்தைகளுக்கு பழம் ஏதாவது வாங்கிட்டு போவான். காட்டுக்குள்ள போகும்போது அங்கங்க மரத்துல பழங்கள் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு போய் குடு. செடியில இருக்கிற பழங்கள்லாம் ரொம்ப சுவையா இருக்கும். இப்படி சொல்லி சுந்தரி அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டா. அம்மாவை பத்தி விடுப்பா, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? எங்க வீட்டு பொறுப்பை மொத்தத்தையும் உங்க அம்மா கிட்ட கொடுத்ததுல இருந்து நான் அந்த பணத்தையே பாக்குறது இல்ல. இப்படி சொல்லி கோவிந்தனும் வெளியில கிளம்பி போயிட்டாரு. பிஸ்னாரி அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்பா பணம் இல்லைன்னு வெளியில கிளம்பிட்டாரு. பொண்டாட்டி பசங்களை பார்க்கறதுக்கு நான் மாமியார் வீட்டு வரைக்கும் நடந்துதான் போனோம். இப்படி சொல்லி கோபால் வீட்டிலேருந்து கிளம்பினான். சுந்தரி அம்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தப்போ முனிவர் வந்தாரு. அம்மா, பிச்சை இருந்தா போடுங்கம்மா. இப்படி கேட்டதுமே உள்ள சாப்பிட்டுட்டு இருந்த சுந்தரி அம்மாக்கு கோபம் வந்தது. அந்த முனிவர் முதல் தடவை வரும்போதே இனிமேல் வரக்கூடாதுன்னு பழைய சாதத்தை போட்டேன், போயிட்டாரு. 2வது நாள் வரும்போது திரும்பவும் வரக்கூடாதுன்னு கெட்டு போன சாதத்தை போட்டேன். ஆனா மறுபடியும் வந்தாரு. இப்படியே இருந்தா வேலைக்காகாது. எப்படியாவது அவரை இங்க வரவிடாம பண்ணணும். இப்படி நினைச்சு சுந்தரி அம்மா ஒரு திட்டத்தை போட்டா. அந்த கெட்ட புத்தியோட போட்ட திட்டம் என்னன்னா, சமையல் அறையில போய் சாப்பாட்டுல விஷத்தை கலந்ததுதான். இந்த சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே அந்த முனிவரோட தொல்லை ஒழிஞ்சிடும். இப்படி நினைச்சு விஷம் கலந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்தா. அந்த சாப்பாடை முனிவர் வாங்கிக்கிட்டு சந்தோஷத்தோட, நீ நல்லா இருமா, சந்தோஷமா இருமா, இப்படி சொல்லி முனிவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்படி முனிவர் ஊரெல்லாம் சுத்தி தனக்கு தேவையான உணவை அந்த மண் பானையில சேகரிச்சுக்கிட்டு இருட்டானதும் தன்னோட குடிசைகிட்ட வந்தாரு. அங்க இருந்த திண்ணையில உட்கார்ந்து பிச்சை எடுக்க சுத்தி சுத்தி ரொம்ப சோர்வாயிடுச்சு, ரொம்ப பசியா இருக்கு, இந்த சாப்பாடை சாப்பிடுவோம். இப்படி நினைச்சிட்டு இருந்தப்போ மாமியார் வீட்டுக்கு போய் திரும்பி வந்துட்டு இருந்த கோபால் அந்த முனிவர்கிட்ட வந்து ரொம்ப சோர்வா நின்னா. இத பார்த்த முனிவர், என்னப்பா ரொம்ப களைப்பா இருக்க, கொஞ்சம் ஓய்வெடு, இப்படி சொல்லி கோபால அந்த திண்ணையில உட்கார வச்சாரு. தண்ணி கொஞ்சம் குடிப்பா, இப்படி சொல்லி தண்ணிய கொடுத்தாரு. கோபால் தண்ணிய குடிச்சான். உன்னை பார்த்தா ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வர மாதிரி இருக்கு, பசியா இருப்ப, சாப்பிட்டு கொஞ்சம் தெம்ப வர வச்சுக்கோ, அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம், இப்படி சொல்லி தான் மண் பானையில இருந்த சாப்பாடு கோபால் கிட்ட கொடுத்தாரு. அது கோபாலோட அம்மா விஷம் கலந்த சாப்பாடு. ரொம்ப களைப்பா இருந்த கோபால் முனிவர் கொடுத்த சாப்பாட கொஞ்சம் கூட யோசிக்காம சாப்பிட்டுட்டான். சந்தோஷத்தோட நன்றியோட வணங்கி, உங்களை பத்தி ஊர்க்காரங்க சொல்லி கேட்டிருக்கேன் சுவாமி, உங்களோட இந்த கருணை குணத்தை இப்ப நான் கண்ணால பார்த்துட்டேன், எப்பவுமே உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், இப்படி சொல்லி கோபால் வீட்டுக்கு கிளம்பினான். கோபால் வீட்டுக்கிட்ட வரப்போ தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்தது. சுந்தரி அம்மா பேச்சு கொடுத்தோம் எதுவுமே பேசாம வீட்டுல இருந்த ரொம்ப களைப்பா இருக்கான் போல, இப்படி நினைச்சா சுந்தரி அம்மா. கோபால் வாயில நொர தள்ளி கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டான். இத பார்த்து சுந்தரி அம்மா ஓன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர் வைத்தியரை பார்க்க ஓடி போனா. அங்க வைத்தியரோட மனைவி அவர் ஊர்ல இல்ல, பட்டணத்துக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்க. சுந்தரி அம்மாக்கு என்ன செய்யறதுனே புரியல. அப்போ சுந்தரி அம்மாக்கு அந்த முனிவர் ஞாபகத்துக்கு வந்தாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம ஓடி ஓடி அந்த முனிவர் கிட்ட வந்தா.
நடந்த விஷயம் மொத்தத்தையும் அழுதுகிட்டே முனிவர்கிட்ட சொன்னா சுந்தரி அம்மா. ஐயோ, அப்படியா? இததாம்மா தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. நீ என்னை எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைச்ச. ஆனா அந்த ஆண்டவன் என்ன பண்ணிருக்கான்னு நீயே பார்த்தல்ல. எனக்கு புத்தி வந்துடுச்சு சுவாமி, எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க. இப்படி சொல்லி தான் தப்பை எப்படியாவது மன்னிக்க சொல்லி கெஞ்சி கேட்டா சுந்தரி அம்மா. அதுக்கப்புறம் முனிவர் கொஞ்சம் கூட யோசிக்காம சுந்தரி அம்மா வீட்டுக்கு வந்தாரு. அங்க கோபால் மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்து கிடந்தான். முனிவர் கோபாலை பார்த்து கண்ணை மூடி ஒரு மந்திரத்தை சொன்னாரு. கோபாலோட முகத்துல தன்னோட உள்ளங்கைய வச்சாரு. கொஞ்ச நேரத்துல கோபால் முழிச்சான். அப்போ கோவிந்தனும் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து முனிவரை பார்த்தாரு. கோவிந்தனும் நடந்தது மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 3 பேரும் முனிவருக்கு நன்றி சொன்னாங்க. முனிவரும் அங்கேருந்து கிளம்பி போனாரு. இங்க பாரு சாரதா, இனிமே அந்த முனிவர்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயும் சரி உன்னோட பிஸ்னாரி புத்திய காட்டினன்னு வச்சுக்கோ. இப்படி கோபமா பல்ல கடிச்சாரு கோவிந்தன். எனக்கு நல்ல புத்தி வந்துடுச்சுங்க ஐயா, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். இப்படி சுந்தரி அம்மா சொல்லி அப்பத்திலேருந்து நல்ல மனசோட தன்னோட பிஸ்னாரி தனத்தை ஓரம் கட்டிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தா. இதுதான் இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.